என்னமோ நாம் தமிழர் கட்சியை தான் தடை செய்யணும் என்ற அடிப்படையில் நீங்க பேசுறீங்களா? ஃபேக் ஐடி பதிவு பண்ணா கூட நாம் தமிழர் கட்சி உறவுகள் எப்படி பேசுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்புறீங்களா? நாம் தமிழர் கட்சினாலே ஒரு பயங்கரவாத கட்சின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் திசை திருப்ப பாக்குறீங்களா? ஆனா இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசுறாங்களே, இவர்களுடைய பேச்செல்லாம் நீங்க பாக்குறது உண்டா, கேட்கறது உண்டா? பொது மேடையில் மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க, திமுக பேச்சாளர் பேசுறாருங்க. அவருடைய பேச்சை நீங்களே பாருங்களா. என்ன தகுதி இருக்கு? தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய் ஏசி மகன் நாய இப்படி எல்லாம் ஒருத்தர் பேசிட்டு அவர் சுதந்திரமா வெளியில நடமாட முடியுது. திமுகவை விமர்சித்தா தமிழ்நாட்டில் யாரும் நடமாட முடியாதுன்னு பேசுறாரு. இதுவே நாம திமுக மேல ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாலோ, திமுக குறித்து ஏதாச்சும் பேசினாலோ, நாம் தமிழர் கட்சி உறவுகள் மேல வழக்கு பதிவு செய்யறது, நாம் தமிழர் கட்சி உறவுகளை கைது செய்து சிறையில் அடைக்கிறது. சிறையில் அடைத்த பிறகு நீ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசுவியா, நீ திமுகவை விமர்சனம் செய்வியா, திமுகவை விமர்சனம் செய்வியா சொல்லியே நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களை அடித்து சித்திரவதை செய்யறது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் மேடையிலலாம் ரொம்ப நாகரிகமாக பேசுவாங்க, அந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடந்துப்பாங்க. குறிப்பாக இவர்கள் சமூக வலைதளத்தில் நாம் தமிழ் கட்சி உறவுகளை குற்றஞ்சாட்டுவார்கள். நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஆத்திரப்பட்டு பேசுகிறாங்க, கோபமாக பேசுகிறாங்க, சமூக வலைதளத்திலலாம் ஆபாசமாக எழுதுகிறாங்க. ஃபேக் ஐடியில் யாராச்சும் ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையிலிருந்து பதிவு செய்தாலும் பாருங்கள், சீமான் தான் இப்படியெல்லாம் எழுத சொல்கிறாருங்க, நாம் தமிழர் கட்சி உறவுகளே இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழக உடன்பிறப்புகள், இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பொதுவாக நாம் தமிழர் கட்சி மேலே விமர்சனத்தை முன்வைப்பாங்க. ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் மேடையில் பேசினாலே ஆபாசம்தான். அவருடைய பேச்செல்லாம் கேட்கவே முடியாது. அதுவும் பெண்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் போது அவ்வளவு ஆபாசத்தோட இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவார். அப்படி பேசினாலும் தற்காலிகமாக நாங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியிலிருந்து நீக்கிறோன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியில் இந்த திமுக சேர்த்து கொண்டு தான் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் வெளியில் இவர்கள் வகுப்பு எடுக்கிறது நாங்கள் நேர்மைவாதிகள், நாங்கள் ஒழுக்கமாக பேசுவோம், நாங்கள் பேசும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக பேசுவோம் என்ற அடிப்படையில் இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் பேசுவாங்க. அதே போல் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள், காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்கும்போது அந்த மீட்டிங்கில் பாருங்கள், நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதம் பேசுது, நாம் தமிழர் கட்சி தடை செய்யணுங்க, நாம் தமிழர் கட்சியால் நானும் என்னுடைய குடும்பமும் பாதிப்புக்குள்ளாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய வன்மத்தை காவல்துறை அதிகாரிகளின் சந்திப்பின் போது பேசியிருந்தார். நாம் என்ன சொல்கிறோன்னா, வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சி மீது இவ்வளவு வன்மத்தோடு இருக்கீங்களே, என்னமோ நாம் தமிழர் கட்சியை தான் தடை செய்யணும் என்ற அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்களே, ஃபேக் ஐடி பதிவு பண்ணால் கூட நாம் தமிழர் கட்சி உறவுகள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்புறீங்களே. நாம் தமிழர் கட்சினாலே ஒரு பயங்கரவாத கட்சின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் திசை திருப்ப பார்க்குறீங்களே. ஆனால் இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசுகிறாங்களே, இவர்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்க்குறது உண்டா, கேட்குறது உண்டா? எப்பவுமே இந்த திமுக நாங்கள் மேடையில் நாகரிகமாக பேசுவோம் அப்படின்னு பேசுவாங்களே. இப்போ ஒருத்தர் பேசியிருக்காருங்க, அவர் பேர் ராவணன், பேர் தான் ராவணன், ஆனால் பேச்செல்லாம் கருணாநிதி போல பேசுறது. எவ்வளவு ஆபாசமா பேசுறாரு தெரியுங்களா? அவரு விஜயுடைய அப்பா வெளியில வராருன்னா, அவர் சட்டை போடுறாருன்னா, பேண்ட் போடுறாருன்னா, அவர் பேசுறாருன்னா அதற்கு காரணம் திமுக தானே பேசுறாரு. ஸ்டாலினை பத்தியோ இல்ல சின்னவரை பத்தியோ தமிழ்நாடு அரசை பத்தி யாராவது பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாது. விஜய் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு, நீ 1ஆம் நம்பர் போக்கிரி தான்டா. எப்படிப்பட்ட போக்கிரி? பெண் பொறுக்கி பயணி. பொது மேடையில் மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க, திமுக பேச்சாளர் பேசுறாருங்க. அவருடைய பேச்சை நீங்களே பாருங்களா. நாம் தமிழருக்கு என்ன தகுதி இருக்கு? தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய் ஏசி மகன் நாய எல்லாம் பேசுறாரு திமுக பேச்சாளர். ஆனா இவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க வைக்கணும். இப்படி எல்லாம் ஒருத்தர் பேசிட்டு அவர் சுதந்திரமா வெளியில நடமாட முடியுது.
திமுகவை விமர்சித்தா தமிழ்நாட்டில் யாரும் நடமாட முடியாதுன்னு பேசுறாரு. இதுவே நாம திமுக மேல ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாலோ திமுக குறித்து ஏதாச்சும் பேசினாலோ நாம் தமிழர் கட்சி உறவுகள் மேல வழக்கு பதிவு செய்யறது, நாம் தமிழர் கட்சி உறவுகளை கைது செய்து சிறையில் அடைக்கிறது. சிறையில் அடைத்த பிறகு நீ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசுவியா, நீ திமுகவை விமர்சனம் செய்வியா, திமுகவை விமர்சனம் செய்வியா சொல்லியே நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களை அடித்து சித்திரவதை செய்யறது, இது போன்ற வேலைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்காங்களே. இப்போ இந்த திமுக பேச்சாளர் இப்படி பேசியிருக்காரு, இவர் மேலே என்ன நடவடிக்கை? குறிப்பாக பாருங்க, விஜய் பற்றி இப்படி பேசினாரு, அதே போல் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசுகிறாரு. சீமான் அவர்கள் கத்தி பேசுறாரு. சீமான் நீ கத்தி பேசினா நாங்கள் கத்தியோட பேசுவோம்னு மிரட்டுறாரு. நீ கத்தி பேசலாம், நாங்கள் கத்தியோடு பேசுவோம், எச்சரிக்கையாரி. நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா, கத்தி பேசணும் ஓத்தாளா உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. என்ன இது ஒன்றும் புரியலையே எனக்கு. பொறுக்கிங்களெல்லாம் கட்சியில் சேர்த்து வச்சிருக்கீங்க, இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறதே தப்பு. நாம் நாகரிகமாக சமூக வலைதளத்தில் பேசணும் என்ற அடிப்படையில் நாம் சரியாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அயோக்கிய பயலுக்கெல்லாம் ஒரு துளி கூட மரியாதை தரக்கூடாது. இவர் கத்தியோட பேசுவாரா? கத்தியோட பேசுவேன்னு இந்த அயோக்கிய பையன் சொல்கிறான்ல, இவன் நேரம் ஜெயிலில் தானே இருந்திருக்கணும். நேரம் இவனை ஏன் இன்னும் கைது செய்யலை? இவனை ஏன் இன்னுமே சிறைப்படுத்தலை? ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? அதே போல் இந்த அயோக்கிய பையன் பேசுகிறான், ரஜினியை ஏன் போய் சந்திச்ச சீமான் அண்ணன் விமர்சனம் பண்ணுறாரு. நான் கேட்கறேன்டா, ஏன் மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பையல, என் நாய ஏன்டா ரஜினியை போய் பார்த்தேன்? நீ ஏன் ரஜினியை போய் சந்திச்ச? டேய், நீ இவ்வளவு அறிவுபூர்வமாக பேசுகிறல, உதயநிதி ஏன்டா ரஜினியை போய் சந்திச்சாரு? கருணாநிதி ஏன்டா ரஜினியை போய் சந்திச்சாரு? ஸ்டாலின் எத்தனை முறை ரஜினியை சந்திச்சாரு? அப்போல்லாம் எங்கடா இருந்த? எங்கே இருந்த நீ? சும்மா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேச வேண்டியது. அதாவது பொறுக்கிய அயோக்கியனை, திருடனை, பேசவே தெரியாத மடையனை இந்த திமுக மேடையில் ஏற்றி நீ ஆபாசமாக பேசு, சீமானை திட்டு, விஜயை திட்டு, இப்படியெல்லாம் திட்ட வைக்கிறது. இப்போ காவல்துறை அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் இவர் பேசுனது தப்பு, கண்டிக்கத்தக்குதுன்னு சொல்லிட்டு இவரை கைது செய்து சிறையில் அடைப்பாங்களா? இதையெல்லாம் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாங்களா? இந்த வாடகை வாயர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? திமுக குறித்து ஒரு சின்ன விமர்சனத்தை முன்வைத்தால் கூட அவர்களை சிறையில் அடையுங்க, அவர்களை கைது செய்தால் அதை ரசிக்கிறீங்களே. இவன் இவ்வளவு ஆபாசமாக பேசிக்கிறானே, அயோக்கிய பையன், திருட்டு பையன், இவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க சொல்லுங்க? இப்போ இதுவே ஸ்டாலினை யாராச்சும் ஒருத்தர் இப்படி பேசினா சும்மா இருப்பீங்களா சொல்லுங்க? காங்கிரஸ் கட்சி தலைவர்களை யாராவது ஒருத்தரை இப்படி பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருந்தால் உங்களை பற்றி, ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்தால் கூட கைது செய்வீங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசலாம், எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை தாக்கி ஒருமையில் மேடையில் இவன் இருக்கான்ல இந்த அயோக்கிய பையன் இவ்வளவு ஆபாசமாக பேசுகிறான், அதெல்லாம் பேசலாம், அதெல்லாம் நீங்கள் ரசிப்பீங்க, அப்படி தானே? அதாவது என்னென்னா, இந்த திமுக நேர்மையான கட்சி, மேடையிலெல்லாம் கருத்தியலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பேசி ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த அயோக்கிய பையன் பேசுகிற காணொலியை சமர்ப்பிக்கணும். பாருங்கள், திமுக காரன் பேச்சுனா இப்படி தான் இருக்கும். ஏற்கனவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு அயோக்கிய பையன் பெண்கள் அமர்ந்திருக்கும் போதே அவ்வளவு ஆபாசத்தை வெளிப்படுத்தி பேசுவாப்புல. இப்போ ராவணன் சொல்லிட்டு, ராவணன்னு பேர் வச்சுருக்காப்புல, அவருக்கு உண்மையான பேர் கருணாநிதி வச்சுருக்கணும். இவர் இவ்வளோ ஆபாசத்தோடு பேசியிருக்காப்புல. இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? நடவடிக்கை எடுக்கணும். திமுகவை ஆட்சியை விமர்சித்தாலே கைது செய்கிறீங்க. மேடையில், பொது மேடையில் வாயில் என்னென்ன வார்த்தை வருது பற்றி அவனுக்கு, இவனெல்லாம் இன்னும் கட்சியில் வச்சிட்ருக்கீங்க. ஓ, இதுதான் திராவிட மாடலா? திராவிட மாடலின் சாதனையில் இந்த பேச்சாளர் பெயரெல்லாம் எழுதி வைங்க. இப்போ திமுகவுக்கு உதாரணமே இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் தான். திமுக கட்சி பொறுப்பாளர்களெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறாப்புல, இவர் பேசி வெளிப்படுத்துகிறாப்புல. திமுக காரனா இப்படி தானே இருப்புன்னு காட்டுறாப்புல. குறிப்பாக மேடையில் விஜய் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் ஆபாசமான முறையில் பேசியிருக்கக்கூடிய இந்த ராவணன் இன்று வரை கைது செய்யாமல் இருக்குது காவல்துறை அதிகாரிகள். இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.